Hi guys, வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப்ல இந்த டாபிக்கை நான் முக்கியமாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னன்னா இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஆர்த்தின்ற ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு நடந்த ஒரு விபரீதமான ஒரு செயல். அண்ட் இந்தியாவில் இந்த மாதிரி இன்சிடென்ட் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். வெளிப்படையா மீடியாவுக்கு நம்மளோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது இல்ல காதுக்கு பட ஆரம்பிச்ச விஷயம் நிர்பயாவோட கேஸ். அவங்கள ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பெண் குழந்தைகள், அதாவது ஒரு 60 வயதாக ஒரு மூதாட்டியாவும் இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தையாக பச்சிளம் குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டாட்லரா இருந்தாலும் சரி, இந்தியால பெண்களுக்கு நடக்கக்கூடிய இந்த விபரீதமான செயல்களுக்கு ஒரு எல்லையே இல்லாம நம்ம போயிட்டு இருக்கு. நம்ம அதையும் பார்த்துட்டு நம்மளும் அதோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கோம். இதுக்கு என்னதான் முடிவு? #Justice for Aarthi அப்படின்னு போட்டா மட்டும் ஒரு முடிவு கிடைச்சிருதா? இல்ல அந்த மாதிரி தப்பு செஞ்சவங்களுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அந்த குழந்தை திரும்ப உயிரோட வரப்போகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. எனக்கு இந்த இன்சிடென்ட் பத்தி பேசுறப்போ ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. பொள்ளாச்சியில எங்க ஊர் பக்கம் ஒரு 11 பேர் சேர்ந்த ஒரு குழு, ஒரு 11 ஆண்கள் ஒரு பெண்ணை அந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த பெண் இறந்துட்டாளா என்னங்கிறது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா அந்த 11 பேரையும் ஜெயில அடைச்சிட்டு திரும்ப பெயில்ல அவங்க வெளியே ரிலீஸ் பண்ணாங்க. இது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இது நடந்து 2019ல நடந்ததுன்னு நினைக்கிறேன். சோ தப்பு பண்ணவங்களுக்கு என்னைக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு திருந்தறதுக்கு. இருக்காங்க இல்லையா, அந்த கொடுமையை அனுபவிக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்ந்தாலும் சரி இல்ல இறந்துட்டாலும் சரி, அந்த டிராமாவை கடந்து வரதுங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாதுங்க. அது குழந்தையா இருந்தாலும் சரி, 60 வயசு பாட்டியா இருந்தாலும் சரி, இது ஒரு என்ன பண்ணி இதை ஸ்டாப் பண்றது அப்படிங்கறது என்னால யோசிக்காம இருக்க முடியல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடக்கிறப்போ அது தெரிந்தோ தெரியாமலோ எல்லா பெண்களுக்கும் தன்னை ரிலேட் பண்ணிக்க தோணுது. ஏன்னா அந்த குழந்தைக்கு நடந்த அந்த சம்பவத்தை யோசிச்சதுக்கு அப்புறமா நேத்து நான் பாண்டி பஜார்ல ஷாப்பிங் போறேன். அங்க ஒரு துணிக்கடையில நான் போய் ஷாப்பிங் பண்றப்போ நான் கேட்ட முதல் கேள்வி, இங்க சேல்ஸ் விமன் இருக்காங்களா அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஏன்னா அந்த கடை கொஞ்சம் ஒரு கட்டுக்குள்ள இருந்தது. அந்த சந்தே பாத்தீங்கன்னா நீங்க பாண்டி பஜார் சந்துக்குள்ள போனீங்கன்னா தெரியும், ரொம்ப குறுகலான சந்துகளா இருக்கும். அண்ட் ஆள் நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ எனக்கு பயம் வந்துருச்சு. நான் தனியா வேற போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பட்ட பகலுங்க, அது பட்ட பகல். ஒரு பெண்ணுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு யோசிக்கும் போதே அருவருப்பா இருக்கு, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. என்ன மாதிரி நாட்டுல நம்ம வாழ்றோம்? 21st செஞ்சுரின்னு சொல்றோம். இங்க எவ்வளவோ பெண்கள் தன்னுடைய அந்த ஒரு தடைகளை தகர்த்திட்டு வெளியே வரதுக்காக அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ ஆம்பிஷன்ஸோட இருக்காங்க. எஸ்பெஷலி யூடியூப்லாம் வந்ததுக்கு அப்புறமா எல்லா பெண்களுக்குமே ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தன்னை தானே ப்ரூவ் பண்ணிக்கணும்னு. எனக்கு அந்த மாதிரி யூடியூப்ல நிறைய பேரை ரொம்ப பிடிக்கும். ஹேமாஸ் கிச்சன் அம்மா இருக்காங்க, அம்மா சமையல் அம்மா எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்துல எவ்வளவோ தடைகளை தாண்டி பெண்கள் வர ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு பாலியல் கொடுமை இப்பயும் நடந்து ஒரு பெண்ணுக்கு உண்டான சுதந்திரத்தை பறிக்கிறாங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு கோபம் வருது, ஒரு வெறி வருது. எனக்கு என்ன பண்றதுன்னு ஆனா எனக்கு தெரியல. இந்த மாதிரி என்னால வீடியோ தான் இப்ப கூட போட முடியுது. நாளைக்கு இந்த கொடுமை யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஒரு பட்டப்பகல்ல ஒரு ஷாப்பிங் போறப்போ எனக்கு இருக்கிற ஒரு பயம் இட் இஸ் சோ ரிலேட்டபிள். நிறைய பெண்களுக்கு இந்த எனக்கு இருந்த நேத்து பயம் எல்லாரையும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். என்னதான் மார்ச் 8ஆம் தேதி வந்தா உலகமே விமன்ஸ் டே, விமன் இல்லாம நாங்க இல்ல, அம்மா இல்லாம நாங்க இல்ல, நீங்க என்னதான் கதை ஓட்டினாலும் ஒரு குழந்தைய பார்த்து, குழந்தை பாட்டி யாரா இருந்தாலும் சரிங்க, ஒரு பெண்ணை பார்த்து உங்களுக்கு ஒரு காம உணர்வு தோணுது. அந்த மாதிரி தோன்றப்போ உங்களை நீங்க எப்படி திருத்திக்கணுங்கிறத யோசிக்காம அந்த பெண்ணுக்கு நீங்க கொடுக்குற கொடுமைகள் இருக்கே, இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆணோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் பேசணும்னா, எல்லா ஆம்பளைங்களும் அப்படி கிடையாது. நான் எல்லாரையும் குத்தம் சொல்ல வரவில்லை, கண்டிப்பா அப்படி நான் சொல்லல. ஆனா சின்ன சின்ன விஷயத்துல இருந்து இந்த டிஃபரன்சஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு வீட்டுல ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆண்னால எங்கேயாவது வெளியே போறோம், ஒரு டிராவல் ஒன்று பண்றோம், லாங் டிராவல் பண்றோம் அப்படின்னா அவனால ஈஸியா எங்கனாலும் யூரினேட் பண்ண முடியும். கரெக்டா? இந்தியால யூரின் ஸ்மெல் அடிக்காத முட்டு சந்தே கிடையாது, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இதுவே ஒரு பெண் டாட்லரா இருக்கிற வரைக்கும் தான் பெண்ணுக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. அவ எங்க போனாலும் அவ யூரினேட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த வயசுக்கு வந்துட்டா அப்படின்னா வீட்டுல அப்பா அம்மா சொல்றது என்ன, நீ வெளியே சுச்சு போக கூடாது, வெளியே நீ யூரினேட் பண்ணக்கூடாது, நீ உன் வீட்டுல போய்ப்போ.
அப்போ அந்த அடக்கி வைக்கிற எவ்வளவோ தடவை நான் அடக்கி வச்சிருக்கேன். எனக்கு வெளியே போன போல இருக்கும். ஒரு ஆம்பளை வந்து ஒரு 60 வயசு தாத்தா ஒரு 50 வயசு ஆள்ல இருந்து உட்காந்து வெளியே போய் பாத்ரூம் போவாங்க, யூரினேட் பண்ணுவாங்க. ஆனா நம்மளால பண்ண முடியல. நம்ம வந்து ஒரு வீடை கண்டுபிடிச்சு இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போய் தான் போகணும். அது எவ்வளவு நேரமா இருந்தாலும் சரி அதை அடக்கி வைக்கணும். ஒர்க் பிளேஸ்ல பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, பட் ஷீ இஸ் வெரி மச் எலிஜிபிள் டு கெட் அ ப்ரமோஷன். அவளோட ஒர்க்ல அவ சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்கா. சோ அவளுக்கு ஏன் ப்ரமோஷன் வரலன்னு அவ கேட்கும் போது அவ மேனேஜர் சொல்லியிருக்காங்க, நீ தான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவே வேற ஊருக்கு, உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் வேற ஏதோ ஒரு பையனுக்கு நான் கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு. இப்ப யாராவது பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான ப்ரமோஷன் கிடைக்காது. ஏன்னா நீ தான் மெட்டர்னிட்டி லீவ்ல போயிடுவே, நீ திரும்ப இங்க வருவியோ மாட்டியோ யாருக்கு தெரியும். சோ நம்ம வந்து அந்த ஸ்கில் செட்டை நம்ம வேல்யூ பண்றது இல்ல. அவ ஒரு பொண்ணு, அவ எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு வேற எதுக்கு போயிடுவா, இல்லைன்னா குழந்தைய பெற்றுட்டு அவ வந்து வீட்டுல இருப்பாளோ இல்ல வந்து திரும்ப ஆஃபீஸ்க்கு வருவாளோ, நம்ம நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும். நம்ம வந்து ஒரு ஆணுக்கு கொடுத்துட்டு போயிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ராஸ்டிடியூஷன். ப்ராஸ்டிடியூஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பல சென்ச்சுரிஸா இந்தியாவில் வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு செயல் அது. இந்நாள் வரைக்கும் ப்ராஸ்டிடியூஷன் போற ஒரு ஆம்பளைய எவனுமே குத்தம் சொல்றது இல்லை. ஆனா ஒரு ப்ராஸ்டிடியூட்டா ஒரு பெண் இருந்துட்டா அப்படின்னா அவளை வந்து தகாத வார்த்தைகளால நம்ம வந்து கூப்பிடுவோம். இல்ல பல கொடுமைகளுக்கு ப்ராஸ்டிடியூட்டா இருக்கிறவங்க ஆளா இருக்காங்க. இந்த கங்குபாய் காட்டியாவாடின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பெண்களை போட்டு ஆண்கள் படுத்தாதது கிடையாது, அந்த அளவுக்கு வந்து படுத்துவாங்க. ஆனா அங்க போற ஆண்களை எவனும் குறை சொல்ல மாட்டான். ப்ராஸ்டிடியூஷனும் எந்த அளவுக்கு நம்ம கேவலப்படுத்தி பேசுறோமோ, இதே நாட்டுல தான் நவராத்திரி, துர்கா பூஜைன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கிராண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம வந்து விமனுக்காக செலிப்ரேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம விமன்ஸ் டே வந்துருச்சுன்னா பெண்கள் நம்ம கண்கள்னு வந்துருவோம். மதர்ஸ் டே ஆயிடுச்சுன்னா மாதாஜியோட ஒரு போட்டோவை போட்டு ஹாப்பி மதர்ஸ் டே விஷ் பண்றோம். ஆக ஒரு ப்ராஸ்டிடியூட்டா இருந்தா அவ கேவலம். அதுவே வந்து இந்த சமத்தா ஹோம்லியா ஒரு பொண்ணு இருந்தா அவ வந்து நல்லவ. இதுவே கொஞ்சம் மாடர்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அவுட் ஸ்போக்கனா ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கோட ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அவ திமிரு பிடிச்சவ. என்ன கேவலமான ஒரு ஹிப்போக்ரிட்டான சொசைட்டில நம்ம இருக்கோம்ல. பேட் வேர்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு பெண் உறுப்புகளை சார்ந்தே தான் எல்லா பேட் வேர்ட்ஸும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய டிஃபரன்சஸ் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம வந்து பாக்குறோம். ஆனா நம்ம அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணல. ஏன்னா இந்த சாக்கடையிலேயே நம்ம ஊறி போயிட்டோம். அதை தாண்டி ஒரு பெண் சாதிக்கணும்னு வந்து அவளுக்கு 1008 லேபிள் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப செலிப்ரேட் பண்ற விஷயம் வந்து ஃபிலிம்ஸ். கரெக்டா? ஒரு தலை படமா இருந்தாலும் சரி, தளபதி படமா இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவோம். நானும் அப்படிதான், எனக்கும் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த பெண்கள் ஆண்களுக்கு உண்டான வித்தியாசங்கள் எவ்வளவு சின்ன சின்ன விஷயத்துல நம்ம எல்லாம் நோட்டீஸ் பண்ணலாங்கிறதுக்காக நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்றேன். கேர்ள்ஸ்னால என்னைக்குமே ஒரு FDFS வந்து கேர்ள்ஸ் கேங்கோட பார்க்கவே முடியாது. அட்லீஸ்ட் ஐ கேன் ஸ்பீக் ஃபார் மை செல்ஃப். நான் இது வரைக்கும் ஒரு FDFS என் கேர்ள்ஸ் கேங்கோட பார்த்ததே இல்லை. எங்க அப்பா அம்மா என்னை விட்டாலும் வேற பொண்ணோட அப்பா அம்மா விட மாட்டாங்க. இல்ல சம்டைம்ஸ் எங்க அப்பா அம்மா விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? அங்க ஃபுல்லா பசங்க கூட்டமா இருக்கும். வேண்டாம், நான் கூட்டிட்டு போறேன், இல்லைன்னா உன்னோட பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கேளு யாராவது கூட்டிட்டு போறாங்களா அப்படின்னு இதுதான் வரும். ஒரு ஆண் வந்து குடிச்சிட்டு ரோட்ல மட்டையாய் கிடப்பாங்க. ஒரு பெண் அந்த மாதிரி குடிச்சிட்டு மட்டையாய் கிடந்தா நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ பெண்ணோட நிலைமை இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு கிளப்ல மப்ல திரியற பொண்ணுங்கன்னு வந்து நம்ம பாட்டை தான் வந்து கிரியேட் பண்ணுவோமே தவிர ஆண்களை வந்து யாருமே குத்தம் சொல்றது கிடையாது. ஒரு பெண்ணு பண்ணிட்டா நீ பொண்ணா இருந்துட்டு இப்படி பண்ணிட்ட, அப்ப நீ பண்ணா மட்டும் அது கரெக்டா அப்படின்னு நம்ம வந்து ஆண்களை கேட்கறது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாகி வருதுதான் இந்த மாதிரி பாலியல் பலாத்காரங்களுக்கான அடிப்படை காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்களை கேள்வி கேட்கறதுக்கு இங்க யாரும் கிடையாது. அதுதான் உண்மை. அது வந்து என்னைக்கு மாத்தப்படுதோ, அது என்னைக்கு சேஞ்ச் ஆகுதோ, எல்லாமே ஐ திங்க் அப்பதான் வந்து சேஞ்ச் ஆகும் நான் வந்து மனசார நம்புறேன். அண்ட் எஜுகேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதே அளவுக்கு செக்ஸ் எஜுகேஷன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் வந்து அதை பேசக்கூடாது, அதை பத்தி வந்து பேசினா அது ஒரு ஏதோ அது மறைக்கப்பட வேண்டிய விஷயம்ன்றாங்க. ஆனா ஐரானிக்கலி எந்த விஷயத்த பத்தி நம்ம ஓப்பனா பேசாம இருக்கோமோ, இந்தியாவில் வந்து நம்ம தான் வந்து வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ் இந்தியா. ஸோ செக்ஸ் டாபிக்ஸ் பேசக்கூடாதுங்கிறோம், பட் நம்ம தான் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனாகவும் இருக்கும். ஸோ ஹெவிலி கான்ட்ரடிக்ட் ஆகுது எல்லாமே. அண்ட் வீட்டில் எல்லாமே சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ங்கிற மாதிரி எல்லாமே நம்ம வீட்டில இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்பா அம்மா என்னைக்கு தன்னுடைய குழந்தைகள் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி 2 பேரையும் சரிசமமாக என்னைக்கு ஒரு வீட்டில இருந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்பதான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாறும்னு நான் நினைக்கிறேன்.
ஓப்பனா நம்ம குழந்தைங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். எஸ்பெஷலி மேல் சில்ட்ரன் கிட்ட இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃபீமேல் சில்ட்ரன் கிட்ட டிஸ்கஸ் பண்றோமோ ப்ளீஸ் மேல் குழந்தைங்க கிட்ட பேச ஆரம்பிங்க. சின்னதுல இருந்தே பேசணும். சின்னதுல இருந்தே we will have to educate the male children about பெண்களுக்கு எப்படி அந்த பீரியட்ஸ் வருது, ஆர் செக்ஸ்னா என்ன, how do you get attracted to women, அது எந்த மாதிரி அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஏன்னா பெண்கள் இப்ப வந்து எல்லா ஃபீல்ட்லயும் லேடிஸ் ஆர் லைக் பேங் ஆனா இருக்காங்க. லைக் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியாவே கிடையாது. பெண்களுக்கு அவ்வளவு ஆசைகள் இருக்கு, அவ்வளவு கனவுகள் இருக்கு. அந்த கனவுகளுக்கு வந்து நிறைய ஆண்கள் இப்ப சப்போர்ட்டிவா வர ஆரம்பிச்சுட்டாங்க. பெண்களை நம்பி நீ வேலைக்கு போ, நான் குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்ற ஆண்களும் இப்ப இருக்காங்க. இந்த மாதிரி ப்ராக்ரெசிவா நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னும் நம்ம பாலியல் பலாத்காரம் செய்யறது கொடுமையிலும் கொடுமை. கேர்ள் சில்ட்ரனோட பேரண்ட்ஸ் வந்து இப்பதான் ரொம்ப பிராட் மைண்டடா வர ஆரம்பிச்சிருக்காங்க. நம்பி வெளியூருக்கு வெளிநாட்டுக்குன்னு படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. நைட் ஸ்டேக்கு ஓகே சொல்றாங்க. கல்யாணம்னா ஒரு பெண்ணுக்கு வந்து 23 ஆயிடணும்ங்கறத உடச்சு இப்ப பெண்கள் தைரியமா வர ஆரம்பிச்சதுல இருந்து பேரண்ட்ஸும் தன்னுடைய பெண்ணுக்கு நான் சப்போர்ட்டா நிக்கிறேன்னு நிறைய அப்பா அம்மா இப்ப வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அகைன் வந்து நிறைய ரேப் கேசஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சா எந்த பொண்ணுங்களை பெற்ற அப்பா அம்மா வந்து ஆண்களை போய் திருத்திட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இல்ல. அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க பொண்ணுங்களை வந்து இல்ல வேண்டாம், அங்கெல்லாம் போகாது, அவங்களுக்கு சேஃப்டி இல்ல, வேண்டாம், நீ வா, நீ திரும்ப வீட்டுக்கே வந்துருன்னு அகெயின் ரிவர்ஸ்ல போக போகுது. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வந்த பெண்கள் எல்லாருமே திரும்ப வந்து பின்னாடி போற மாதிரி ஆயிடும். ஒரு குழந்தைய பார்த்து ஒரு 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 ஆணுக்கு, அதுவும் அந்த வயசெல்லாம் பாத்தீங்கன்னா 52ங்கிறாங்க, 22ங்கிறாங்க. 52ல வந்து உனக்கே ஒரு பொண்ணு இருக்கும். அப்ப போய் வந்து உனக்கு ஒரு காம உணர்வு ஒரு பொண்ணு மேல உனக்கு வருதுன்னா நீ ஒரு சைக்கோபேத். அதை நீ வந்து மென்டலி ட்ரீட் பண்ணணும். ஆனா இந்தியாவை பொறுத்தவரை எதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறோம். எதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நம்ம பண்ண. மென்டல் ஹெல்த், செக்ஸ் எஜுகேஷன் இதெல்லாம் டேபு டாபிக்ஸே கிடையாது. இதை பத்தி அவேர்னஸ் கொண்டு வந்துதான் ஆகணும். அப்படி வந்தாதான் யார் யாருக்கு என்ன பிரச்சனைங்கிறத அட்ரஸ் பண்ணி அங்கிருந்து சரி பண்ணி நம்ம போக முடியும். அந்த குழந்தையோட அனிமேஷன் பண்ற இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய சுத்தி பொம்மை வச்சிருக்காங்க. குழந்தை அது ஒரு 9 வயசு குழந்தை. அதை வந்து கைய கட்டி காலை கட்டி அதை சாக்கடையில போட்டு எனக்கு வந்து சொல்றப்பவே எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனலா இருக்கு. அந்த குழந்தை என்னென்ன கொடுமைகளுக்கு ஆளாயிருக்கும், என்னென்ன கஷ்டங்கள் அது பட்டு இருக்கும், அந்த அவங்க அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து அந்த ஆண்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்தா கூட அந்த ஆணுக்கு வந்து அந்த தண்டனை பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். செக்சுவல் அசால்ட் சர்வைவர்ஸ் யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா hats off, I'm so proud of you. I hope you have healed. ஏன்னா it is not easy to get through the sexual harassment. அந்த ஒரு ப்ராசஸை go through பண்றது it's definitely not easy. Let's give importance to education. சம உரிமை 2 பாலினங்களுக்கும் நம்ம கொடுத்து நல்லபடியா 2 இனங்களையுமே ஆண் பெண் 2மே சமமா பார்த்து நம்ம வளர்த்தோம்னா மட்டும்தான் இந்த சொசைட்டியா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், ஒரு ப்ராக்ரெசிவ் நோஷனை நோக்கி போகும். அப்பதான் ரியல் விமென்ஸ் டே அண்ட் ரியல் இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்றதுக்கான அருகதை ஒவ்வொரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.